ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மிரர்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்பே, அதாவது இந்தியன் பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆப்பு. ஸோ அந்த இன்பே ஆப்பில் MPIN and MTPIN இது ரெண்டையும் வந்து எப்படி மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிறது தான், இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் இந்த சேனலில் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் அன்றாடம் பேங்கிங்கில் ஃபேஸ் பண்ணக்கூடிய டாஸ்க், அப்புறம் வந்து சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ், இந்த மாதிரி மோஸ்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லைனா கூட என்றைக்குனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மாதிரி சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுனால நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து நான் இன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆப்பில் லாகின் ஆக போகிறேன். ஆல்ரெடி வந்து இந்தியன் பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் வந்து அதுக்கான டெமோ ஏற்கனவே போட்டிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான லிங்க், அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் நீங்கள் இன்னும் வந்து இன்ஸ்டால் பண்ணலை, ப்ராப்பராக வந்து மொபைல் பேங்கிங் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஸ்டெப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட MPIN MTPIN எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஸோ லாகின் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட CIF நம்பர் வந்து யூசர் நேமாக ஆல்ரெடி அந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல MPIN கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். MPIN தான் உங்களோட லாகின் பின். ஸோ லாகின் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லாகின் பண்ணோன்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வேல்யூ ஆடட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் பின்னு கொடுத்தோன்னே எந்த பின்னை சேஞ்ச் பண்ணணும், MPIN சேஞ்ச் பண்ணணுமா இல்லை MTPIN சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம MPIN மாற்றலாம். ஸோ MPIN கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓல்டு MPIN தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கரண்ட்டாக அப்படி தானே லாகின் ஆனோம். ஸோ அது தெரியாமல் உங்களால் லாகின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த இப்போ நம்ம என்ன பின்னை கொடுத்து நீங்கள் லாகின் ஆனீங்களோ அந்த பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதான் உங்களோட ஓல்டு பின். ஸோ இப்போ அதை பின்னை நான் கொடுத்துட்டேன். அடுத்தது இப்போ நீங்கள் புதுசாக எந்த பின் மாற்றணுமோ அந்த பின்னை இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். 2 வாட்டி கொடுக்கணும். ஸோ அந்த புது பின்னை இப்போ நான் கொடுக்க போகிறேன். 2 வாட்டி கொடுக்க போகிறேன். ஓகே, 2 வாட்டி என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே டன்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தோன்னா அவ்வளோதான், MPIN வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் என்ன ஆகும்னா நம்ம MPIN யூஸ் பண்ணி தானே லாகின் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உடனே லாக் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் மறுபடியும் புதுசாக இப்போ மாற்றின பின்னை வச்சு லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டீங்க. இப்போ புதுசாக நீங்கள் செட் பண்ண MPIN வச்சு லாகின் பண்ணணும். ஓகே, புதுசாக செட் பண்ண பின்னை வச்சு லாகின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது திரும்ப வேல்யூ ஆடட் சர்வீஸ்க்கு போகலாம். போயிட்டு சேஞ்ச் பின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த இடத்துல MTPIN இப்போ செலக்ட் பண்ணுறேன். MTPINங்கிறது டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பின். ஏதாவது டிரான்சாக்ஷன் மணி மாற்றணும் அப்படின்னா MTPIN கொடுக்கணும், டிரான்சாக்ஷன் பின். ஸோ இந்த பின் வந்து ஏற்கனவே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல ஓல்டு பின்னு கொடுத்துருக்க இடத்துல ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்க பின்னை டைப் பண்ணுங்கள். அடுத்தது நியூவாக நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுற என்ன பின் மாற்றணுமோ அந்த பின்னை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். 2 வாட்டி டைப் பண்ணணும். 2 வாட்டி டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே டன்னு கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான், MTPIN சேஞ்ச் ஆயிடுச்சு. MPIN தான் லாகினுக்கு யூஸ் ஆகுது. அதனால் அது மட்டும் தான் லாக் அவுட் ஆகும் சேஞ்ச் ஆனோன்னே. MTPIN சேஞ்ச் பண்ணும்போது லாக் அவுட் ஆகாது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ எப்பயும் நான் சொல்கிற மாதிரி மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இது எல்லாத்துலேயுமே பின் நம்பர்ஸை வந்து ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து சேஃப்டி. ஸோ மாத்திர பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பின் நம்பர் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களோட அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரே பின்னை வந்து நீங்கள் வச்சுருக்கிறத காட்டிலும் அப்பப்போ சுழற்சி முறையில் பின் நம்பரை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நிறைய பேர் என்கிட்ட திரும்ப கேட்ட ஒரு வீடியோ. அதனால் உங்களோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.